இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. வணக்கம். செய்தி சுருக்கம். இன்று மாலை ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் விதிமுறைகள் அமல். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடக்கிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். மொத்தம் 5,73,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகளும் 41 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. அதன் பிறகு அமலுக்கு வரும் தேர்தல் விதிமுறைகளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்தார். அதன் விவரம்: தமிழக சட்டசபைக்கான ஓட்டுப்பதிவு வரும் 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரையில் நடைபெறும். இதையொட்டி இன்று மாலை 6 மணி முதல் ஓட்டுப்பதிவு முடிவடையும் வரை பிரச்சார பொதுக்கூட்டங்களை நடத்தக்கூடாது. திரைப்படம், தொலைக்காட்சி, பண்பலை அலைவரிசை, வானொலி, வாட்ஸ்அப், முகநூல், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் ஆகியவற்றில் பிரச்சாரம் செய்யக்கூடாது உள்ளிட்ட விதிமுறைகள் அமலில் இருக்கும். இந்த விதிமுறைகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள வெளி தொகுதிகளைச் சேர்ந்தோர் இன்று மாலை 6 மணிக்குள் வெளியேற வேண்டும். வேட்பாளர் மற்றும் தேர்தல் முகவருக்கு தலா ஒரு வாகனத்தை தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அனுமதி பெற்று இயக்க வேண்டும். வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கும் வாக்குச்சாவடிகளில் இருந்து அழைத்து செல்வதற்கும் வேட்பாளர் அல்லது அவரது முகவர் தங்கள் வாகனத்தை பயன்படுத்த அனுமதி கிடையாது. வேட்பாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகளின் தேர்தல் அலுவலகத்தை வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டர் தொலைவுக்கு வெளியே அமைக்க வேண்டும். இதில் 2 நபர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அன்பு பரிசுகளை அள்ளிவிடும் பாரதிய ஜனதா. திமுக வேட்பாளர்கள் கலக்கம். பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பாரபட்சம் இன்றி தலா 1000 அன்பு பரிசு வழங்கப்படுவதால் திமுக வேட்பாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: திமுக வேட்பாளர்களில் பலர் கட்சி தலைமை நடத்திய நேர்காணலின் போது தேர்தல் செலவாக எவ்வளவு செலவானாலும் பார்த்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். அதை இதுவரை நிறைவேற்றவில்லை. தலைமையிடம் இருந்து தொகுதி வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 5 முதல் 20 வரை பெரிதான அன்பு பரிசு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் கூடுதல் தொகையை சேர்த்து வாக்காளர்களுக்கு வழங்கி வருகின்றனர். பாரதிய ஜனதா போட்டியிடும் 27 தொகுதிகளில் 18இல் திமுகவுடன் நேரடியாக மோதுகிறது. அந்த தொகுதிகளில் அதிமுக தலைமையிலான உதவியுடன் தங்களின் பங்கையும் சேர்த்து வாக்காளர்களுக்கு தலா 1000 பரிசு வழங்குகின்றனர். இதில் தவறு நடக்கக்கூடாது என்பதற்காக அக்கட்சியின் ஆதரவு அமைப்பில் உள்ள இளைஞர்கள் வழியாக அன்பு பரிசு வழங்கப்படுகிறது. இது திமுக வேட்பாளர்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ஓட்டுப்பதிவு தினத்தில் கமகமக்கும் பிரியாணி விருந்து ரெடி. தமிழகத்தில் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் அசைவ உணவாக பிரியாணி மாறிவிட்டது. இதனால் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களில் பங்கேற்கும் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோருக்கு பெரும்பாலும் பிரியாணி வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் வியாழக்கிழமை சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. ஓட்டுச்சாவடியில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் திமுக, அதிமுக மற்றும் அவற்றின் கூட்டணி கட்சிகள், தவிக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் சார்பில் முகவர்கள் இருப்பர். அவர்கள் ஓட்டுப்பதிவு துவங்கும் முன் அதிகாலை மையங்களுக்கு சென்று இரவு ஓட்டு பெட்டி சீல் வைக்கப்பட்டு ஓட்டு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பப்படும் வரை அங்கேயே இருப்பர். ஓட்டுச்சாவடிக்கு வெளியே கட்சியினர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபடுவர். ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள், முகவர், கட்சியினர் என குறைந்தது 100 நபருக்கு வேட்பாளர்கள் 3 வேளை உணவு வழங்குவர். எனவே திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்கள் பகுதியில் உள்ள சமையல்காரர்களிடம் பிரியாணி ஆர்டர் கொடுத்துள்ளனர். மாநிலம் முழுதும் 75,064 ஓட்டுச்சாவடி மையங்கள் உள்ளன. எனவே அன்றைய தினம் குறைந்தது 50 லட்சம் பேருக்கு பிரியாணி வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து சமையல் கலைஞர்கள் கூறியதாவது: மட்டன், சிக்கன் பிரியாணி ஹோட்டல்களில் ஆர்டர் கொடுத்தால் செலவு பன்மடங்கு அதிகரிக்கும், அளவும் குறைவாக இருக்கும். எனவே திமுக, அதிமுக வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் ஓட்டுப்பதிவின் போது தாராளமாக வழங்க மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ஆர்டர் கொடுத்துள்ளனர். மற்ற கட்சிகளின் வேட்பாளர்கள் சிக்கன் பிரியாணி ஆர்டர் தந்துள்ளனர். 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 2000 முதல் 2500 ரூபாயும்,
சிக்கன் பிரியாணிக்கு 1500 முதல் 1800 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. 1 கிலோ பிரியாணியை தனித்தனியே பார்சலில் வழங்குவதால் 10 பேர் சாப்பிடலாம். அதனுடன் தயிர் பச்சடி, கத்திரிக்காய் வழங்கப்படும் என்று அவர்கள் கூறினர். கடைசி நேரத்தில் கைவிரித்த மேலிடம், அதிமுக வேட்பாளர்கள் தவிப்பு. சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடையுள்ள நிலையில் கட்சித் தலைமையிடமிருந்து எதிர்பார்த்த அளவு வைட்டமின் பா வராததால் அதிமுக வேட்பாளர்கள் பலரும் களத்தில் பரிதவிக்கின்றனர். இதுகுறித்து அதிமுக வட்டாரங்கள் கூறியதாவது: இந்த தேர்தலில் 167 இடங்களில் அதிமுக போட்டியிடுகிறது. ஓட்டுப்பதிவுக்கு முன் வாக்காளர்களை கவனிக்க கட்சித் தலைமையில் இருந்து வைட்டமின் பா வரும் என வேட்பாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள 42 தொகுதிகளுக்கு கடந்த 17ஆம் தேதி அமாவாசை அன்று வைட்டமின் பா வந்து சேர்ந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவு வராததால் வேட்பாளர்கள் அதிர்ச்சியாகியுள்ளனர். மேலும் 63 தொகுதிகளுக்கு தலைமையிடமிருந்து இந்த வைட்டமினும் இதுவரை வந்து சேரவில்லை. இதனால் வரை தங்களிடமிருந்த வைட்டமின் பாவை வைத்து தேர்தல் பணிகளை சமாளித்தனர். ஆனால் வாக்காளர்களை கவனிக்க மேலிடத்திலிருந்து வந்தால்தான் தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என வேட்பாளர்கள் காத்திருக்கின்றனர். இதுகுறித்து மேலிடத்திற்கு அடுத்த நிலையில் உள்ளவர்களிடம் கேட்டபோது, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, இனி நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என வேட்பாளர்களுக்கு பதில் கிடைத்துள்ளது. சீட்டை உறுதி செய்ய மேலிடத்திற்கு சில பைகளை வேட்பாளர்கள் கொடுத்து வைத்தனர். அந்த பைகள் தேர்தல் நெருக்கத்தில் திருப்பி அளிக்கப்படும் என்று சொல்லியே வாங்கி வைக்கப்பட்டன. ஆனால் சொன்னபடி அந்த பைகளும் வராததால் வேட்பாளர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். எதிர்பார்த்த அளவுக்கு வைட்டமின் பா வராததால் கடைசி நேர கவனிப்புகளுக்கு பின் வெற்றி கிட்டும் என்ற நிலையில் உள்ள தொகுதிகளும் கை நழுவும் நிலை ஏற்பட்டு வேட்பாளர்கள் பரிதவிக்கின்றனர் என்று அந்த வட்டாரங்கள் கூறின. கிறிஸ்தவர்கள் ஓட்டு யாருக்கு? திமுக தாவேகா திக் திக். கிறிஸ்தவ மக்களின் ஓட்டுகளை பெற திமுக தாவேகா இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களின் ஓட்டுகள் யாருக்கு செல்லும் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினர் ஓட்டுகளில் 8% அளவுக்கு கிறிஸ்தவ ஓட்டுகள் உள்ளன. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி, திண்டுக்கல், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் பரவலாக வசித்து வருகின்றனர். ஜெயலலிதா இருந்தவரை கிறிஸ்தவர்களின் ஓட்டுகள் அதிமுகவுக்கு கிடைத்து வந்தன. அக்கட்சியின் தொடர் வெற்றிக்கு கை கொடுத்தன. அவர் மறைவுக்கு பின் முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அடங்கிய சிறுபான்மையினர் ஓட்டுகள் முழுமையாக திமுக பக்கம் திரும்பின. இதனால் திமுக தொடர் வெற்றிகளை பெற்று வந்தது. சட்டசபை தேர்தலில் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த நடிகர் ஜோசப் விஜய் தன் தாவேகா சார்பில் 233 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார். சிறுபான்மையினர் ஓட்டுகளை குறிவைத்து அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். குறிப்பாக கிறிஸ்தவ மக்களின் ஓட்டுகளை முழுமையாக பெற வியூகம் அமைத்து வருகிறார். கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கும் திருச்சி, கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார். முஸ்லிம் வேட்பாளர்களை அதிகம் நிறுத்தி அவர்களின் ஓட்டுகளை திமுக தக்க வைத்துக் கொண்டது. அதே நேரத்தில் திமுகவிடமிருந்து கிறிஸ்தவ ஓட்டுகள் கை நழுவும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதை தவிர்க்க முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள், வேட்பாளர்கள் பல்வேறு சர்ச்சைகளின் பாதிரியார்களை நேரில் சந்தித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு கோரி வருகின்றனர். பாதிரியார்கள் பலரும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளனர். ஆனால் சர்ச்சுகளுக்கு வரும் பெண்களும் இளைய தலைமுறையினரும் விஜய்க்கு ஆதரவு அளிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை கவரும் வகையில் சர்ச்சில் முழங்கால் இட்டு விஜய் வேண்டுதல் செய்த சம்பவம் சமீபத்தில் அரங்கேறியது. அதே நாளில் பாதிரியார்களை முதல்வர் சந்தித்து பேசிய பரபரப்பு விஜய் செயலால் அடங்கி போனது. எனவே கிறிஸ்தவ சமுதாய மக்களின் ஓட்டுகள் யாருக்கு கிடைக்கும்? இயேசுவின் ரத்தம் செய்யும் யாருக்கு என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் விவாதமாகியுள்ளது. தாவேகா விஜய்க்கு எதிரான வழக்கு, வரித்துறை பதிலளிக்க உத்தரவு. சொத்து கணக்கு விவகாரத்தில் சிக்கல். தாவேகா தலைவர் விஜய் தமிழக சட்டசபை தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இதற்கான வேட்புமனு தாக்கலின் போது தன் சொத்து கணக்கு விபரத்தையும் தாக்கல் செய்தார். இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்த சொத்து விபரங்கள் முன்னுக்கு பின் முரணாக உள்ளன. 2 தொகுதிகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட சொத்து கணக்குகளில் குளறுபடி உள்ளது. ஒரு தொகுதியில் 100 கோடி ரூபாய் வரையிலான சொத்து மதிப்பு குறைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது. எனவே விஜயிடம் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் கமிஷன் விசாரிக்க வேண்டும் என கோரி பெரம்பூர் தொகுதி வாக்காளர் விக்னேஷ் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனு சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர் 2லும் ஒரே மாதிரியான விபரங்களை தாக்கல் செய்திருக்க வேண்டும்.
ஒரு தொகுதியில் 100 கோடி ரூபாய் வரை சொத்து மதிப்பை குறைத்து காட்டியது முறைகேடானது என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த மனு தொடர்பாக வருமான வரித்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட கோர்ட் வழக்கு விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் விஜய்க்கு எதிரான இந்த வழக்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை தேர்தலில் விஜய் வென்றாலும் வேட்புமனுவில் வருமானத்தை குறைத்து காட்டியதால் அவர் எம்எல்ஏவாக தொடர்வதில் ஏதேனும் சிக்கல் வரக்கூடுமா என தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் கவலை அடைந்துள்ளனர். இந்த வழக்கை கையாள்வது குறித்து கட்சியின் மூத்த வழக்கறிஞர்கள் ஆலோசித்து வருகின்றனர். உதயநிதி சொத்து பட்டியலில் பகீர் ஆதாரம் திரட்ட 4 வாரம் அவகாசம். வருமான வரித்துறைக்கு ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. தமிழக துணை முதல்வர் உதயநிதி மீண்டும் திமுக சார்பில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது தாக்கல் செய்த சொத்து விவரங்களுக்கும் இப்போது தாக்கல் செய்திருக்கும் சொத்து பட்டியலுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருப்பதாக சேப்பாக்கம் தொகுதி வாக்காளரான ஆர் குமாரவேல் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக வருமான வரித்துறை இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய ஏற்கனவே கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் மனு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது வருமான வரித்துறை தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர்.எல். சுந்தரேசன், வழக்கறிஞர் ஏ.பி. சீனிவாசன் ஆகியோர் ஆஜராகினர். நீதிபதிகள் உத்தரவுப்படி இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்தனர். உதயநிதியின் வருமான வரி கணக்கு விவரங்கள் மட்டுமே எங்கள் வசம் உள்ளன, கூடுதல் ஆதாரங்களை சேகரிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டனர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வருமான வரித்துறைக்கு 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். 400 பேரா? 2 லட்சம் பேர் எங்கே? பிசுபிசுத்த அமித்ஷா ரோட் ஷோ. ஆள் திரட்டும் திட்டத்தில் வெடி. மொடக்குறிச்சி மற்றும் சென்னையின் தீநகர் தொகுதிகளில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஓட்டு சேகரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று முன்தினம் ரோட் ஷோ நடத்தினார். இந்த 2 ரோட் ஷோவிலும் பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அமித்ஷா எதிர்பார்த்தார். அவரது விருப்பத்தை நிறைவேற்ற லட்சக்கணக்கில் ஆட்களை திரட்ட பாஜக மேலிடம் முடிவெடுத்தது. குறிப்பாக 2 லட்சம் பேரை திரட்டி வரும் பொறுப்பு கட்சியின் மண்டல பொறுப்பாளர் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 2 லட்சம் பேருக்கும் தலா 400 ரூபாய் வீதம் கணக்கு போட்டு மொத்த தொகையும் அவரிடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அமித்ஷாவின் ரோட் ஷோவுக்கு மொத்தமாக வந்தவர்களே வெறும் 400 பேர்தான். இதை பார்த்த பாஜக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். ரோட் ஷோவில் கலந்து கொண்ட அமித்ஷாவும் கூட்டம் இல்லாததால் கடும் கோபமடைந்துள்ளார். தன் அதிருப்தியை கட்சி நிர்வாகிகளிடம் பகிரங்கமாக தெரிவித்தார். இந்நிலையில்தான் கூட்டத்தை கூட்டுவதாக சொல்லி ஏமாற்றிய நபரின் செயல்பாடுகள் குறித்து கட்சி மேலிடம் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளதாம்.